இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பிகினர்ஸ் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரி ஒர்க் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மீரா கிரியேஷன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்காக ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு எப்படி என்னென்ன சூஸ் பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன வாங்கணுன்றது தெரியல. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா நான் என்ன பேசிக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக ஒரு ஆரி ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும். ஓகேவா? நான் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். 18 இன்ச்சு ஃப்ரேம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ 18 இன்ச்சு ஃப்ரேம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுங்க. செகண்ட் திங், நீங்கள் இப்போது ஃப்ரேம் வாங்கினா மட்டும் போதாது, கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் வாங்கணும். அதை நீங்கள் இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னும்போது ஒரு லைனிங்கோ இல்லை திக்னஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். கடையில் லைனிங் வாங்கிக்கோங்க. காட்டன் லைனிங் ஆரியில் வேஸ்ட்டு வீட்டில் இருக்க கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் ஃபிட் பண்ணி தைக்கிறதுக்கு செகண்ட் திங். தேர்ட், ஓகே ஃப்ரேம் இருக்குது, அகெயின் உங்களுக்கு இதில் ஒரு கிளாத்தும் இருக்குது. சரி, தேர்ட் என்னக்கா வாங்கணும், தேர்ட் என்ன மேம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடில் வாங்கணும். பேசிக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 13 போட்டிருக்கோம் பாருங்கள், துளிப் நீடில். ஓகேங்களா? ஸோ இந்த நீடில் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் நான் ஏன் இந்த நீடில்னு காமிக்கிறேன்னா, நீங்கள் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த 2 நீடில் வச்சே நீங்கள் ஒரு ப்ளவுஸே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நீடிலும் வாங்கியாச்சு. வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைக்கிறதுக்கு த்ரெட் வேணும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் கோல்டு ஜெரி த்ரெட். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 rupees தான் வரும். சரிங்களா? ஒரு கோல்டு ஜெரி த்ரெட் நீங்கள் வாங்கி ஸ்டார்டிங் கற்றுக்கணும். தேர்ட் ஒன், ஓகே ஜரி வாங்கியாச்சு, வேறு என்னக்கா வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மார்க் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்தாச்சு, அதை மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக போட்டால் ஓகே மேனுவலாக. சிலவங்களுக்கு அதை பிஃபோர் நம்ம ட்ரா பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பேசிக் ஒயிட் கலர் பென்சில். ஏன்னா எல்லா கிளாத்லேயுமே நம்மளுக்கு ஒயிட் கொஞ்சம் மேஜராக செட் ஆகும். ஸோ அதனால் ஒயிட் கலர் பென்சில். ஓகே, அகெயின் இது எதுக்குக்கா அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மாடல் ட்ரேஸ் பண்ணுறோன்னா ட்ரேசிங் பேப்பர் தேவைப்படும். கரெக்டுங்களா? ஸோ ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் பெயிண்ட். ஓகே, இதில் நீங்கள் ட்ரா பண்ணி தான் அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் தேவைப்படும். பட் நான் ஒரு பேசிக் திங்ஸ் மட்டும், ஒரு ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத மட்டும் தான் காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அகெயின் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா எல்லாமே பீட்ஸ் முதற்கொண்டு நீங்கள் ஜரி த்ரெட்லேயே போட முடியாது. கரெக்டாக? ஸோ நான் 2 வேரியண்ட்டில் த்ரெட் வந்திருக்கேன். இது பேர் நைலான் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இழை மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ஸ்டார்டிங் செட் ஆகாது. ஸோ ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த காட்டன் த்ரெட் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் இதில் பழகிட்டு இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பீட்ஸ்லாம் தைக்கும்போது மட்டும் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்டோன் வெரைட்டி இதெல்லாம் நீங்கள் ஒட்டுறதுக்கு ஓகேங்களா, தைக்கிறத நீங்கள் தைச்சிடலாம். இப்போ ஒட்டுறதுலாம் இருக்குது இல்லைங்களா, பேஸ்ட் பண்ணுறது, கம்மில் பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த ஃபேப்ரிக்கால் கம் யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும். அதாவது கம்மு காஞ்சாலுமே உங்களுக்கு அந்த கம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியாது. கிளாஸ் ஃபீலில் இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று, மோஸ்ட்லி நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறது பீட்ஸ். இந்த பீட்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்டிங் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா கிளாஸ் பீட்ஸ். ஸோ அந்த கிளாஸ் பீட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க.
ஓகேங்களா. நீங்கள் சின்ன சின்னதாக வாங்குறதுக்கு ஒரு பேக்கெட்டே வாங்கிடலாம். ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு 2 வேரியண்ட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் நம்பர் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது 4ஆம் நம்பர் பீட்ஸ். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும், இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் பேசிக் டிசைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இது எதுக்கு எடுத்துக்குன்னா, சக்கரின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு பிஃபோர் வைக்கும்போது தைக்கிறது. இது வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பீட்ஸ் சும்மா உங்களுக்கு வந்து சும்மா இதில் வந்து 10 கிராம் வாங்கி நீங்கள் எப்படி தைக்கிறது எப்படி, ஒட்டுறது எப்படி, அதை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்காக என்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஓகேவா. சும்மா இது இருந்தால் போதும், இந்த திங்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஒரு ப்ளவுஸே மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் கற்றுக்கிறதும் கற்றுக்கலாம், கற்று முடிச்சு. இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். ஜர்தோசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ஷேப்பில் இருக்கும், தெரியுதுங்களா. ஒயர் மாதிரி மெத்தடில் இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி தான் ஒரு ப்ளவுஸ்லேயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு எப்படி, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணதில்லை அப்படின்னா, நான் இதை பற்றின பேசிக் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டான யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இது எல்லாமே ஓட்டர் ஸ்டோன் கரெக்டுங்களா. இது எல்லாமே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது, கம் போட்டு பேஸ்ட் பண்ணுறது. இப்போது நீங்கள் இந்த மணி பியர் ஷேப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தைக்கிறது எப்படி அப்படின்றதுமே வந்துட்டு நீங்கள் தைச்சி பழகிக்கணும். ஓகேங்களா. ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கும் போதே, ஒரு லேர்ன் பண்ணும்பொழுதே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் இதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஒரு ஜர்தோசி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஒரு சக்கரி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கற்றுக்கிட்டா தான் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களால் ஒழுங்காக ஃபினிஷ் பண்ண முடியும். சரிங்களா. இப்போது இதை பற்றின வீடியோ ஆர் பற்றின டவுட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை பற்றின வீடியோ நம்ம போடலாம். ஓகேங்களா. ஆரி ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை வந்துட்டு வேறு என்ன மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது ஆரி ஒர்க் பற்றினது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனும் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும் நோட்டிஃபிகேஷனில். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.